இருக்கும்போது மனிதன் சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்க முடியல. ஏன் மனிதனால நிம்மதியா வாழ முடியல, சந்தோஷமா இருக்க முடியலன்னா மனிதனுக்கு இருக்கிற பாவம், அக்கிரமம். மனிதனுக்குள்ள அந்த பாவம் அக்கிரமத்தினால மனிதன் நிம்மதியா வாழ முடியல, சந்தோஷம் வாழ முடியல. ஆனா அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன, அக்கிரமத்துக்கு பரிகாரம் என்ன? பரிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் இந்த பூமியில வாழுகிற, முழு உலகத்துல வாழுகிற எல்லா ஜனங்களுக்காக, எல்லா பாவங்களுக்காக, சாபங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்புள்ள தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறாரு பாருங்க. ஆமாங்க, மனுஷன் சந்தோஷம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா, மனுஷனுக்குள்ள பாவம் இல்லாம இருக்கணும். அந்த பாவத்தை போக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் பாருங்க. முழு உலகத்துடைய பாவத்தையும் ஆண்டவராகி ஒரே ஒரு தெய்வம் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். நம்ம சாபத்தை, பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று உயிரோடு இருக்கிறாருங்க. அந்த உயிருள்ள தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமாங்க, உயிருள்ள தெய்வம் நீங்க நம்பினா போதுங்க. இயேசு எனக்காக பலியானார், என் பாவத்தை, என் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்பிட்டா போதுங்க, எல்லாம் சாபம் மாறிடும். பாருங்க, யாராலும் சாபத்தை மாற்ற முடியாதுங்க. குடும்பத்துல சாபம் இருக்கும் போது, தலைமுறை தலைமுறையா சாபம் தொடரும் போது, குடும்பத்தில் தொடர்ந்து சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு பரிகாரம், என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது மாற்றவே முடியும். ஆனா அந்த சாபத்தை மாற்ற முடியாது. இயேசு சாபமானார். நம்முடைய சாபத்தை மாற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபமானாருங்க. அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு. சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வதித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தெய்வங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமா, ஒருவேளை பிரச்சனையோடு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, கண்ணியோடு இருக்கீங்களா, ஒரே ஒரு முறை நான் சொல்ற மெய் தெய்வமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்க, சொல்லி பாருங்க, இயேசுவை கூப்பிட்டு பாருங்களேன். ஆமா, ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ரொம்ப நல்லவர், அவர் பச்சாபாதம் இல்லாதவர். யார் கூப்பிட்டாலும் இயேசு செவி கொடுப்பாருங்க. ஆமா, கிறிஸ்துக்கு மாத்திரம் இயேசு தெய்வம் கிடையாது, எல்லாருக்கும் முழு உலகத்துக்கும் தெய்வம் இயேசுங்க. அந்த தெய்வங்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீ இயேசு அறியாம தெரியாம நினைஞ்சு கொள்ளுங்க. அவர் ரொம்ப நேசிக்கிறவர், உயிர் கொடுத்தவர். உங்களுக்காக, எனக்காக இயேசு உயிர் கொடுத்தவர். பாருங்க, மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற வேதனைய யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதயத்தில் இருக்கிற வேதனையை கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, இதயத்தில் இருக்கிற வேதனையால யாராலும் தேற்றக்கூட முடியாது. மனிதன் படுற காரியத்தை, கஷ்டத்தை யாராலும் தேற்ற முடியாது. தேற்றுக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க. இதயத்தில் இருக்கிற வேதனை ஐந்து ஒருத்தர் இருக்கிற அவர் தான் இயேசு. மனிதனுடைய இதயத்தில் யாரும் கண்டே பிடிக்க முடியாது. இதயத்தில் இருக்கிற வேதனையும், கவலையும், கண்ணீர் கண்டே பிடிக்குமானா இயேசுக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா? இயேசு தான் நம்ம உண்டாக்கினார். இயேசு நம்ம இதயத்தில் இருக்கிற வேதனையை நல்லா அறிந்திருக்க. சொல்லிட்டா போதுங்க, ஏசப்பா இதயத்துல வாங்க, இயேசுவே வேதனையை மாற்றி சொல்லிட்டா போதுங்க. அது எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கண்ணீரா இருந்தாலும் இயேசு மாற்ற வளர இருக்கு.